இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டமானது 1185 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாளை சர்க்கரை கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக மருத்துவமனை சென்னையில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பேரூராட்சி நகராட்சிகளை தரம் உயர்த்துவது குறித்த சட்ட திருத்தமானது சட்டப்பேரவையில் நாளை கொண்டுவரப்பட உள்ளதாக நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியிலும் தஞ்சாவூரிலும் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனையானது 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் நாளை நடைபெற உள்ள கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதிஷ்குமார் அவர்கள் தில்லி புறப்பட்டு சென்றார். நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றினார். அனைத்து வகை ரீசார்ஜ் கட்டணங்களும் வருகின்ற ஜூலை 3ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு ஆனது வருகின்ற ஜூலை 31ஆம் தேதிக்குள் விவசாயிகள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் அவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். தனியார் மினி பேருந்திற்கு 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு இயங்கும் திட்டத்திற்கான வரைவு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 328 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,328 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 94 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு வைர கம்மல் மற்றும் வைர மோதிரத்தை பரிசாக நடிகர் விஜய் அவர்கள் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடியில் 22ஆம் ஆண்டு மாநில அளவிலான புத்தக திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் உள்ள மாணவர் விடுதியானது 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் செயல்திறன் விடுதியாக மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் செலவில் பழங்குடியின குடியிருப்புகளின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கயல்விழி அவர்கள் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை வேண்டி மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான பருப்பு பாமாயிலை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையின் மூலமாக ஓராண்டில் 15,542 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை அதிகமுள்ள பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை புளியகுளம் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் 2ஆம் கட்ட கலந்தாய்வு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஜியோ நிறுவனம் செல்போன் கட்டணத்தை 12லிருந்து 25% வரை உயர்த்தியுள்ளது. வருகின்ற 2036ஆம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த தயார் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தனது உரையின் போது தெரிவித்துள்ளார். தலைமறைவான MR விஜயபாஸ்கர் அவர்களை தேடுவதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.